வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபு. அண்ணன் பார்க்குற மூவி வந்து சேலஞ்சஸ் 2024 ஒரு ரொமான்டிக் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ போகும்போது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ஸ்மெல் லார்க்கு உங்களுக்கும் நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2006 அந்த டைமில் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பேட்ரிக் ஆர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து டென்னிஸ் விளையாடுவாங்க, நல்லாவே விளையாடுவாங்க. 2 பேருக்குமே 2 பேரோட வீக்னஸ்லாம் நல்லா தெரியும், ஓகேங்களா. ஸோ வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஓகேங்களா. அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஷி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க. அவளும் ஒரு டென்னிஸ் பிளேயரு. அவள் வந்து அப்போவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டென்னிஸ் பிளேயரு. அடுத்தடுத்து அவளுக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர், ஓகேங்களா. அந்த கேரக்டர் தான் நம்ம ஜிண்டாயா ப்ளே பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா. அண்ட் இந்த 2 பசங்களுக்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது. 2 பேருக்கும் ஒரே டைமில் ஈர்ப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் போய் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருந்த அந்த சமயத்தில் அண்ட் அதே மாதிரி வந்து இவங்க 3 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி போகுது. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கும், அதில் யாராவது ஜெயிச்சவங்களுக்கு நான் என் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடும், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பொண்ணுக்கிட்டேருந்து நம்ம நம்பர் வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா பேட்ரிக்ன்றவன் வாங்கிடுறான். இது வந்து நம்ம ஆட்டுக்கு பிடிக்கல, ஓகேங்களா. ஆட்டுக்கு பிடிக்காத சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்த சமயத்தில் பேட்ரிக் வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு மேட்சோ சம்திங், ஸோ அதுக்கு வந்து போயிடுறான். லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் அந்த பொண்ணோட. அண்ட் பேட்ரிக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி ஒரு ரூமர் இருக்குது, ஓகேங்களா. பட் அது கன்ஃபார்மானு தெரியல. ஆனாலுமே நம்ம டாஷி கூட வந்து அவன் லாங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். இதை பிடிக்காத நம்ம ஆர்ட் வந்து நம்ம டாஷி கிட்ட எதோ சொல்லி அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்க வச்சிட்டான். அதே மாதிரி டாஷி வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு டைமில் ஒரு கேம் ஆடும்போது என்ன ஆகுதுன்னா, தன்னோட ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி அந்த முட்டி வந்து ஒரு மாதிரி திரும்பிடுது. அதுக்கப்புறம் அவளால் வந்து ஒரு நல்ல கரியரை வந்து உண்டாக்கிக்க முடியல டென்னிஸில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட் பையன் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பை உடைச்சி நம்ம டஷி கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி அதே மாதிரி டஷியை வந்து தனக்கு கோச்சாக வச்சு இப்போ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கப்பலாக இருக்காங்க, ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக டென்னிஸில் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஆர்ட் வந்து டென்னிஸ் விளையாண்டுருக்காரு. கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது. ஆனால் விளையாண்டுருக்காரு. பேட்ரிக் எங்கே போனானே தெரில. பேட்ரிக் வந்து ஒரு அன்னோன் பிளேயராக காணாமல் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டேயில் இவங்க நடத்துகிற டோர்னமெண்ட்டில் ஒரு பிளேயராக வந்து நம்ம ஆர்ட் இருப்பார். அதே மாதிரி அந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்ம பேட்ரிக் கம்பேக் கொடுத்துட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எப்படி சொல்லணும், வராரு. வந்துட்டு இவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஃபைனல் மேட்ச்சில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாஷிக்கும் நம்ம ஆர்ட்டுக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம டாஷி வந்து ஆர்ட் வந்து எப்போ ரிட்டையர் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு ஆர்ட் வந்து ஒரு ரிப்ளே கொடுக்கல. ஆனால் ஃபைனல் மேட்ச் நடக்கிற நாளைக்கு ஃபைனல் மேட்ச்னா இன்னைக்கு நைட் வந்து சொல்கிறேன், நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன், அது ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சமயத்தில் நம்ம டாஷி ஹீரோயினுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிட்டு நேராக போயிட்டு பேட்ரிக் கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு நீ தோத்துரு, அவனுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கூட இருக்காங்க. கடைசியில் ஃபைனல் மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதையே. எனக்கு வந்து பர்சனலாக இந்த படம் வந்து பிடிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் மேலே வந்து நிறைய தப்பு சொல்லலாம். 3 கேரக்டர் மேலேயும் தப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு தப்பு வந்து இந்த ஆர்ட் வந்து பேட்ரிக்கும் டாஷியும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு தெரிஞ்சோடனே ஒதுங்கி போகாமல் அதை உடைக்கிறதுக்கு வேலை பார்த்தான். சரி, இவன் உடச்சிட்டான். அதே மாதிரி கல்யாணம் பண்ண எங்கேஜ் எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேட்ரிக் எங்கேயோ இருக்கிற பேட்ரிக் வந்து டோர்னமெண்ட் இருக்காங்க. சரி, ஓகே, தோக்கடிச்சா ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கலாம். ஆனால் அவன் உள்ளே வந்ததுக்கு காரணம் அந்த டாஷி பொண்ணை வந்து அடையணும், மேபி அந்த ரீசனுக்கு உள்ளே வந்துருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம டாஷி சும்மா இல்லாமல் அவங்க போயிட்டு அவங்களோட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேருந்து இந்த மாதிரி இந்த 3 கேரக்டருக்குள்ளே இருக்கிற ட்ரையாங்கிளை தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல. மற்றபடி கேஸ்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து வீடியோ எடிட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் சூப்பராக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராகவே வச்சுருப்பாங்க. இந்த லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் மேட்ச்சில் வந்து ஒரு பால் வந்து கேமரா மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, பால் அந்த பக்கம் போகுதுன்னா அது போய் ராக்கெட்டில் இடிக்கிறத வந்து அதையும் ஷார்ட்டாக காமிச்சு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் எல்லாமே நல்லாவே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு சீன் மட்டுமே பார்க்கலாம் படத்தில், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கல, ஓகேங்களா படம். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 2.5 டோன்னு சொல்லுவேன். இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.